வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் காம்போ சின்ன வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கும் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அது காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிறேன். இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் கலந்து விட்டுக்கிட்டு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு வரமிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சாம்பாருக்கான பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். பருப்பு வேக வைக்கும் போது அதில் 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதெல்லாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் நசுக்கி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகும். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 சிட்டிகை காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், வரமிளகாய்த்தூள் 2 சிட்டிகை சேர்த்துருக்கேன். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்தேன். கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு மேலே லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பேக்கிங்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மெத்துன்னு கல் தோசை ஊற்றி அது மேலே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.